Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence. ஒரு கஷ்டத்தை ஏதோ பாவனாக அவன் குழந்தைக்குன்னு சொன்னான். அப்ப கூட சொன்னேன், சரிப்பா கம்மி பண்ணிக்கோ, உனக்காக ரேட் கம்மி பண்ணி தரேன். தேவலாம என்ன லிங்க் பண்ணிக்கணும் பாத்துறீங்க. உங்க பிரச்சனை உங்களோட வச்சுக்கணும். சரிம்மா, அப்ப நீ என்ன சொல்ற? என்கிட்ட சொல்லிட்டு போணுமா? இல்ல உன் பின்னாடி அந்த பையன் வரான். அவன்ட்ட சொல்றேன். நீங்க அங்க நிக்கிறீங்க, நீங்க அப்புறம் ஆட்டோ எடுத்துட்டு போயிட்டீங்க. நீங்க பாட்டு இந்த வீடியோ அப்படியே இது பண்ணு. காசு கொடுத்து வாங்கிட்டு போறேன். நான் என்ன சொல்றேன்? இப்ப நான் ஸ்டேஷன் நான் இப்ப நான் காசு கொடுத்து வாங்கிட்டு போறேன். நீங்க வெயிட் பண்றீங்கன்னா வெயிட் பண்ணணும். எல்லாம் வாசல்ல நிக்கிறாங்க. அங்க வந்தே வச்சுங்க. எத்தனை கடலை திருடுறதில்ல. இப்ப சிசிடிவி கேமரா போட்டு ஆபரணம் செக் பண்ணுவாங்க. முன்பொரு காலத்தில் டிக்டாக் செயலியில் முகம் சுழிக்க வைக்கும்படி ஆபாசமாக பேசி அதன் மூலம் அறியப்பட்டவர் சூர்யா தேவி. சில ஆண்டுகளுக்கு முன்பு நான் உயிரை மாய்த்துக் கொள்ளப் போகிறேன் என உருக்கமாக சூர்யா தேவி வீடியோ வெளியிட்டதால் போலீசார் பதறிப்போய் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே நுழைந்தனர். ஆனால் சூர்யா தேவியோ குரட்டை விட்டு கட்டிலில் அசந்து தூங்கிக் கொண்டிருந்தது தெரிய வந்ததால் போலீசார் அவரை எச்சரித்து சென்றனர். கடந்த 2018ஆம் ஆண்டு தமிழக பாஜக தலைவர் பொறுப்பில் இருந்த பெண் தலைவரை மிகவும் தரக்குறைவாக பேசி சூர்யா தேவி வீடியோ வெளியிட்டதால் போலீசார் அவரை கைது செய்து புழல் சிறையில் அடைத்து கம்பி எண்ண வைத்தனர். சிறை பறவையாக மாறி கம்பி எண்ணி கொண்டிருந்த சூர்யா தேவி நடிகை வனிதாவின் திருமணம் குறித்து ஆபாசமாக வீடியோ வெளியிட்டு அடுத்த முறை கம்பி எண்ண ஆயத்தமானார். இப்படியெல்லாம் இருக்க நாஞ்சில் விஜயன் தன்னிடம் கடன் வாங்கிய பணத்தை தர வேண்டும் என புகார் அளித்தார். தான் சூர்யா தேவியிடம் பணமே வாங்கவில்லை என்றும் குழந்தை, மனைவி, தாயார் மீது சத்தியம் செய்த நாஞ்சில் விஜயன் சூர்யா தேவிதான் எக்ஸ்போவில் எனது கடையில் துணி எடுத்துவிட்டு காசு தராமல் ஓடி போனார் என வீடியோவை பதிவிட்டு பரபரப்பை கிளப்பினார். துணி எடுத்துட்டு இந்த சூர்யா தேவி துணி எடுத்துட்டு காசு தரேன் ஜிபே அனுப்புறேன்னு ஆட்டோ எடுத்துட்டு பின்னாடி வந்தாங்க. அவன்ட்ட சொல்றேன். நீங்க அங்க நிக்கிறீங்க, நீங்க அப்புறம் ஆட்டோ எடுத்துட்டு போயிட்டீங்க. நீங்க பாட்டு எனக்கு எப்படிக்கா தெரியும் நீங்க காசு வாங்க போறீங்கன்னு? நீங்க நிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு தான் வந்தீங்க. நீங்க இந்த வீடியோ அப்படியே இது பண்ணு. காசு கொடுத்து வாங்கிட்டு போறேன். நான் என்ன சொல்றேன்? இப்ப நான் ஸ்டேஷன் நான் இப்ப நான் காசு கொடுத்து வாங்கிட்டு போறேன். நீங்க அங்க வெயிட் பண்றீங்கன்னா வெயிட் பண்ணணும். இப்படி ஏதாவது நடக்கும் என தெரிந்ததால்தான் துணி எடுப்பதற்கு முன்பு ஆட்டோ ஓட்டுநரை அழைத்து வீடியோ எடுக்கச் சொன்னேன். அதிலேயே நாஞ்சில் விஜயனிடம் துணி எவ்வளவு என கேட்டதற்கு நீ எடு பார்த்துக்கலாம் என்று சொன்னார். அந்த வீடியோவை பாருங்கள் மக்களே என சூர்யா தேவி வீடியோ வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் தனியார் யூடியூப் சேனலின் நேர்காணலில் பங்கேற்ற சூர்யா தேவி நாஞ்சில் விஜயன் குறித்து பல அதிர்ச்சியான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நாஞ்சில் விஜயனை எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு திருமணமாகி குழந்தை இருந்த போதே நான் நாஞ்சில் விஜயன் மேல் அஃபேர் வைத்திருப்பது போல நாஞ்சில் விஜயன் பொய்யாக சித்தரித்தார். அதனை பார்த்து எனது கணவர் மது குடித்துவிட்டு என்னோடு பிரச்சனை செய்தார். பின்னர் என் தம்பியிடம் கூறிவிட்டார். கணவரும் தம்பியும் சேர்ந்து என்னை அடித்து துன்புறுத்தினார்கள் என சூர்யா தேவி தெரிவித்துள்ளார். கணவரும் தம்பியும் தாக்கியது தொடர்பாக மணப்பாறை காவல் நிலையத்தில் புகாரளிக்க சென்ற போது அங்கு சூர்யா தேவி பெட்ரோல் ஊற்றி உயிரை மாய்த்துக் கொள்வதாக ரகளையில் ஈடுபட்டு போலீசாரை மிரட்டியதால் அப்போது அவர் கைது செய்யப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாஞ்சில் விஜயனை பற்றி மேலும் பேசிய சூர்யா தேவி 2014ஆம் ஆண்டு நாஞ்சில் விஜயன் 2 பெண்களை பார்ட்டிக்கு அழைத்து சென்றான். அடுத்த வாரமே அந்த பெண்களின் காதலர்கள் நாஞ்சில் விஜயனை காரில் கடத்தி முட்டி போட வைத்து டார்ச்சர் செய்தார்கள் என சூர்யா தேவி தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் நாஞ்சில் விஜயனின் ஹார்ட் டிஸ்கில் ஆயிரக்கணக்கில் பெண்களின் புகைப்படங்கள் உள்ளது என்றும் சூர்யா தேவி பரபரப்பை பற்ற வைத்தார்.
தான் விஜய் வைஷுவோடு நட்பாகத்தான் பழகினேன் என நாஞ்சில் விஜயன் கூறி வந்த நிலையில் நாஞ்சில் விஜயன் விஜய் வைஷு வீட்டில் தங்கி இருந்ததாகவும் மேட்சிங்காக உடை அணிவது என இருவரும் கணவன் மனைவி போல வாழ்ந்து வந்ததாகவும் சூர்யா தேவி அந்த வீடியோவில் பதிவிட்டிருக்கிறார். சூர்யா தேவியிடம் நான் பணம் வாங்கவில்லை, அவர்தான் எக்ஸ்போவில் என்னை ஏமாற்றினார் என கூறி வரும் அதே வேளையில் விஜய் வைஷுவும் தன்னிடம் 3 லட்சம் வாங்கிவிட்டு திருப்பி தரவில்லை, அவன் மோசடிக்காரன் என கடுமையாக விமர்சித்து வருகிறார். நாஞ்சில் விஜயனை தொடர்ந்து ஆபாசமாக திட்டியும் உருவக்கேலி செய்யும் வார்த்தைகளை பயன்படுத்தியும் சூர்யா தேவி கடுமையாக பேசி வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.